தலைப்பு: பாணி vs ரேயான்ஷ் ஆவேசம். படி 1. தி என்கவுண்டர். நகரின் மங்கலான சந்துகளில் பாணியின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் ஒரு கூட்டத்தை விதி ஏற்பாடு செய்தது. அவளுக்கு தெரியாமல் புதிரான மாஃபியா டான் ரேயான்ஷ் ஓபராய் குளிர்ந்த நடைபாதைக்கு எதிராக அவள் காலடிச் சுவடுகள் எதிரொலிக்க அவள் விரைந்து சென்றதை நிழலில் இருந்து பார்த்தாள். அவளுடைய அப்பாவித்தனத்தால் ஈர்க்கப்பட்டு பதுங்கி இருக்கும் ஆபத்தை அறியாமல் பாணியின் பாதை ஒரே நொடியில் ரேயான்ஷின் உலகத்துடன் குறுக்கிட்டது. ரேயான்ஷின் இருண்ட பார்வையில் ஆர்வத்தின் தீப்பொறியை பற்றவைத்து அவர்களின் கண்கள் விரைவிலேயே சந்தித்தன. அவளில் அவன் கண்ட தூய்மையால் ஈர்க்கப்பட்ட ரேயான்ஷ் பாணியிடம் விவரிக்க முடியாத வகையில் ஈர்க்கப்பட்டதைக் கண்டான். தான் விரும்பியதை சொந்தமாக்கிக் கொள்ள தீர்மானித்த ரேயான்ஷ் பாணியை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதாக சபதம் செய்தான். இரவு வெளிவருகையில் விதி அவர்களின் விதிகளை ஒன்றாக இணைத்தது. காதல், அதிகாரம் மற்றும் ஆவேசத்தின் ஒரு பிடிவாதமான கதைக்கு மேடை அமைத்தது. அது அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் நினைத்து பார்க்காத வழிகளில் பிணைக்கப்பட்டது. பாணி மற்றும் ரேயான்ஷ் ஒரு மோதலின் போக்கில் கடுமையான விருப்பத்தின் போரை தூண்டுவதற்கு விதிக்கப்பட்டுள்ளனர். படி 2. தி டெம்டேஷன். பாணி மீதான ரேயான்ஷின் ஆவேசம் தீவிரமடைந்ததால் அவளை தனது உலகத்தில் ஆழமாக இழுக்க ஒரு திட்டத்தை வகுத்தான். அவரது செல்வாக்கு மற்றும் சக்தியை பயன்படுத்தி அவர் ஒரு சந்தர்ப்ப சந்திப்பை ஏற்பாடு செய்தார். பாணியை சோதனை மற்றும் ஆசையின் வலைக்குள் இழுத்தார். அப்பாவித்தனம் என்ற போர்வையில் ரேயான்ஷ் பாணியை அவளால் மறுக்க முடியாத ஒரு வாய்ப்பை அணுகினார். அவர் வழங்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கை முறையை அவளுக்கு சுவைப்பதாக உறுதியளித்தார். ஆடம்பரத்தின் கவர்ச்சியால் மயங்கி ரேயான்ஷின் வசீகரத்தால் கவரப்பட்ட பாணி அவளது சிறந்த தீர்ப்புக்கு எதிராக அவனது உலகில் தன்னை இழுத்து கொண்டாள். ரேயான்ஷின் உண்மையான நோக்கத்தை அறியாத பாணி மேற்பரப்பிற்கு அடியில் பதுங்கியிருக்கும் ஆபத்தை அறியாமல் அவர்களுக்கிடையேயான போதை இழுப்பில் சரணடைந்தார். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் ரேயான்ஷின் பிடி இறுகியது. அவளை உணர்ச்சி மற்றும் வஞ்சகத்தின் வலையில் சிக்க வைத்தது. பாணியின் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றதால் சுதந்திரத்திற்கான தனது விருப்பத்திற்கும் ரேயான்ஷின் ஆவேசத்தின் தவிர்க்க முடியாத இழுப்பிற்கும் இடையில் அவள் தன்னை கண்டாள். ரேயான்ஷின் உலகத்தின் நிழலில் அவளது இதயத்திற்கான போர் நடந்து கொண்டிருந்ததால் அவளுடைய வலிமை மற்றும் நெகிழ்ச்சிக்கான உண்மையான சோதனை இன்னும் வரவில்லை என்பது அவளுக்கு தெரியாது. படி 3. தி ரிவிலேஷன். பாணி ரேயான்ஷின் உலகில் ஆழமாக ஆராய்ந்தபோது ஆடம்பரம் மற்றும் கவர்ச்சியின் முகப்பில் மறைந்திருந்த இருண்ட உண்மைகளை அவள் வெளிக்கொணர ஆரம்பித்தாள். ரேயான்ஷ் தனது உண்மையான இயல்பை மறைக்க முயன்ற போதிலும் பாணியின் உள்ளுணர்வு அவனது கவர்ச்சிகரமான வெளிப்புறத்தின் அடியில் பதுங்கியிருந்த ஆபத்தை உணர்ந்தது. உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்ற இடைவிடாத ஆசையால் உந்தப்பட்ட பாணி ரேயான்ஷின் கரங்களில் அவள் கண்ட மகிழ்ச்சியின் பலவீனமான மாயையை சிதைக்கும் வகையில் அச்சுறுத்தும் இரகசியங்களை கண்டுபிடிப்பு பயணத்தை தொடங்கினாள். ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் வஞ்சகத்தின் சுவர்கள் நொறுங்கி ரேயான்ஷின் ஆவேசத்தின் மோசமான யதார்த்தத்தை வெளிப்படுத்தியது. பொய்கள் மற்றும் கையாளுதலின் வலையில் சிக்கிய பாணி தான் வீழ்ந்த மனிதனை அவன் உண்மையிலேயே இரக்கமற்ற மாஃபியா டான் உடன் சமரசம் செய்ய போராடினாள். உண்மை அவளுக்கு தெரிந்தவுடன் ரேயான்ஷின் ஆவேசத்தின் அளவையும் அது தன் இருப்புக்கு ஏற்படுத்திய ஆபத்தையும் பாணி உணர்ந்தாள். புதிய அறிவு மற்றும் ரேயான்ஷின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கான உறுதியுடன் ஆயுதம் ஏந்திய பாணி தனது வலிமை மற்றும் நெகிழ்ச்சி இறுதி சோதனையை எதிர்கொண்டார். போர்க்கோடுகள் வரையப்பட்டு முன்னெப்போதையும் விட அதிகமான பங்குகளுடன் பாணி தனது இதயம் மற்றும் ஆன்மாவின் தலைவிதியை நிர்ணயிக்கும் தவிர்க்க முடியாத மோதலுக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டார். படி 4. மோதல். உண்மையை அவள் முன்னம்பலப்படுத்திய பாணி அவனது மூச்சு திணறல் பிடியிலிருந்து விடுபட உறுதியுடன் ரேயான்ஷை எதிர்கொண்டாள்.
ஒரு வியத்தகு மோதலில் இரண்டு எதிரிகளும் எதிர்கொள்ளும் போது உணர்ச்சிகள் உயர்ந்தன. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பேய்கள் மற்றும் ஆசைகளுடன் போராடுகிறார்கள். ரேயான்ஷ் பாணி மீதான தனது ஆவேசத்தால் நுகர்ந்தார். அவர் தனது விரல்களால் அவளை நழுவ விட மறுத்தார். தந்திரம் மற்றும் கையாளுதலுடன் அவர் அவளை மீண்டும் தனது உலகத்திற்கு ஈர்க்க முயன்றார். அவளுடைய விசுவாசத்திற்கு ஈடாக அவளுக்கு சக்தி மற்றும் பாதுகாப்பை உறுதியளித்தார். ஆனால் பாணி தனது சுதந்திரத்தை மீட்டெடுப்ப தற்கான கடுமையான உறுதியால் தூண்டப்பட்டார். ரேயான்ஷின் முன்னேற்றங்களுக்கு எதிராக தனது நிலைப்பாட்டில் நின்றார். தைரியத்துடனும் நெகிழ்ச்சியுடனும் அவனது வசீகரத்திற்கு அடிபணிய மறுத்துவிட்டாள். அவன் அளிக்கக்கூடிய வெற்று வாக்குறுதி களை விட தன் சுதந்திரம் மதிப்புமிக்கது என்பதை அறிந்தாள். பதட்டங்கள் ஒரு கொதிநிலையை எட்டியபோது பாணி மற்றும் ரேயான்ஷ் இடையேயான போர் உச்சக்கட்டத்தை எட்டியது. ஒவ்வொருவரும் பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டு பின்வாங்க மறுத்தனர். அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் காதல், அதிகாரம் மற்றும் ஆவேசத்தின் இந்த காவிய போராட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை காலம் மட்டுமே சொல்லும். படி 5 தி ரிடெம்ப்ஷன். அவர்களின் கொந்தளிப்பான மோதலுக்கு பிறகு பாணியும் ரேயான்ஷும் ஒரு குறுக்கு வழியில் தங்களை கண்டனர். அவர்களது விதிகள் எவரும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் பின்னி பிணைந்தன. தூசி படிந்து அவர்களின் போரின் எதிரொலிகள் இரவில் மங்கிப்போனதால் இருவரும் தங்கள் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பாணியை பொறுத்தவரை மீட்பிற்கான பயணம் தடைகள் மற்றும் சவால்களுடன் வழிவகுத்தது. ரேயான்ஷின் ஆவேசத்தை அடுத்து தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப அவள் போராடினாள். முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் துன்பங்களை எதிர்கொள்வதில் அவள் வலிமையை கண்டாள். அவள் கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுபட்டு தனக்கென ஒரு புதிய பாதையை செதுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். இதற்கிடையில் ரேயான்ஷ் தனது சொந்த பேய்களுடன் சண்டை இட்டார். அவரது ஆவேசம் ஏற்படுத்திய தீங்கை உணர்ந்து பேய் பிடித்தார். அவர்களின் மோதலுக்கு பிறகு அவர் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தேடுகையில் அவர் தனது கடந்த கால பாவங்களுக்கு விமோசனம் தேடும் சுய கண்டுபிடிப்பின் பயணத்தை தொடங்கினார். விதியின் ஒரு திருப்பத்தில் பாணியும் ரேயான்ஷும் ஒருவருக்கொருவர் நிறுவனத்தில் ஆறுதல் அடைந்தனர். அவர்களின் கொந்தளிப்பான கடந்த காலத்தின் சாம்பலில் இருந்து பிறந்த ஒரு சாத்தியமற்ற பிணைப்பை உருவாக்கினர். ஒன்றாக அவர்கள் காதல் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் சிக்கல்களை வழிநடத்தினர். நீண்ட காலமாக தங்களை எடை போட்டிருந்த சுமைகளை விட்டுவிட கற்றுக்கொண்டனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய பாணியும் ரேயான்ஷும் தங்கள் கடந்த காலத்தின் இருளை விட்டுவிட்டு பிரகாசமான எதிர்காலத்தின் ஒளியை தழுவுவதாக சபதம் செய்தனர். இறுதியில் அவர்களின் அசைக்க முடியாத நெகிழ்ச்சி மற்றும் மன்னிக்கும் திறன் ஆகியவை அவர்களை உண்மையிலேயே விடுவித்தது. ஆழமான காயங்கள் கூட காலப்போக்கில் குணமாகும் என்பதை நிரூபித்தது. படி 6 தி ரெக்கனிங். பாணியும் ரேயான்ஷும் தாங்கள் நிம்மதி அடைந்துவிட்டதாக நினைக்கும் போதே அவர்களது கடந்த காலம் பழிவாங்கும் எண்ணத்துடன் திரும்பி வந்தது. நிழலில் இருந்து ஒரு வலிமைமிக்க எதிரி வெளிப்பட்டார். அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்து கட்டியெழுப்பிய பலவீனமான அமைதியை கிழித்து விடுவதாக அச்சுறுத்தினார். பழைய காயங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு இரகசியங்கள் மீண்டும் வெளிவரும்போது பாணியும் ரேயான்ஷும் தங்கள் பகிரப்பட்ட வரலாற்றின் ஆழத்தில் மீண்டும் மூழ்குவதை கண்டனர். அவர்களின் காதல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சோதிக்கப்பட்டதால் அவர்கள் நீண்ட காலமாக அடக்கம் செய்ய முயன்ற பேய்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. குழப்பம் மற்றும் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் பாணியும் ரேயான்ஷும் தங்களை துண்டாட முயன்ற சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்டனர். ஒருவரையொருவர் பலத்தை ஈர்த்து அவர்கள் தங்கள் மிகப்பெரிய சவாலை இன்னும் அசைக்க முடியாத உறுதியுடனும் எதிர்கொண்டனர். பாணியும் ரேயான்ஷும் பின்வாங்க மறுத்துவிட்டார்கள். தைரியம் மற்றும் தியாகம் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றனர்.
விதி எந்த தடையையும் விட அவர்களின் பிணைப்பு வலுவானது என்பதை நிரூபித்தது. அவர்கள் இதயத்தில் நம்பி இக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கையில், பானியும் ரேயான்ஷும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலிலும் அவர்கள் ஒன்றாக வலுவாக வளர்ந்தனர். அவர்களின் காதல் அவர்களை நுகரும் இருளில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக நின்றது. படி 7. தி ரிடெம்ப்ஷன். பல சோதனைகள் மற்றும் இன்னல்களை சந்தித்த பிறகு பானியும் ரேயான்ஷும் மீண்டும் ஒரு குறுக்கு வழியில் தங்களைக் கண்டனர். ஆனால் இந்த முறை இது ஒரு கணம் கணக்கிடப்பட்டது. அவர்களின் கடந்த காலத்தின் பேய்கள் இறுதியாக ஓய்வெடுத்தன. அவர்கள் தங்கள் கொந்தளிப்பான உறவை பாதித்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரி மீட்பு பயணத்தை தொடங்கினர். மனம் வருந்திய மற்றும் உறுதியுடன் பானியும் ரேயான்ஷும் தங்கள் கடந்தகால பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய புறப்பட்டனர். அவர்கள் செய்த தவறுகளை சரிசெய்வதில் உறுதியாக இருந்தனர். அவர்கள் ஒருவரையொருவர் நேசிப்பதாலும் புதிய நோக்கத்தின் உணர்வாலும் வழிநடத்தப்பட்டு அவர்கள் மீட்பிற்கான தேடலை தொடங்கினர். அது அவர்களின் தீர்மானத்தின் வரம்புகளை சோதிக்கும். வழியில் அவர்கள் சவால்களையும் தடைகளையும் எதிர்கொண்டனர். அது அவர்களின் பயணத்தை தடம் புரட்ட அச்சுறுத்தியது. ஆனால் அசைக்க முடியாத உறுதியுடன், உண்மையான மீட்பு அவர்களின் பிடியில் உள்ளது என்ற நம்பிக்கையால் தூண்டப்பட்டது. அவர்கள் தங்கள் பேய்களை எதிர்கொண்டு அவர்கள் ஏற்படுத்திய வலிக்கு பரிகாரம் செய்யும்போது, பானியும் ரேயான்ஷும் ஒருவருக்கொருவர் கைகளில் ஆறுதல் கண்டனர். இருண்ட காலங்களில் அவர்களின் காதல் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது. இறுதியில் அவர்கள் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் கடந்த காலத்தை எதிர்கொள்வதற்கான அவர்களின் விருப்பமே இறுதியில் அவர்களின் மீட்பிற்கு வழிவகுத்தது. அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் பார்க்கையில், பானியும் ரேயான்ஷும் தங்கள் காதல் எப்பொழுதும் வெற்றியடையும் என்பதை அறிந்தனர். படி 8. மறுபிறப்பு. பானியும் ரேயான்ஷும் தங்கள் மீட்பின் பிறையிலிருந்து அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகள் மற்றும் இருண்ட காலங்களில் அவர்களை தாங்கிய அன்பினால் தங்களை மறுபிறவி எடுத்தனர், ஒரு புதிய நோக்கம் மற்றும் தெளிவு உணர்வுடன். பானியும் ரேயான்ஷும் சுய கண்டுபிடிப்புக்கான பயணத்தை தொடங்கினர். அவர்களின் அன்பின் வலிமையையும் ஒருவருக்கொருவர் தங்கள் அர்ப்பணிப்பின் ஆழத்தையும் பிரதிபலிக்கும் எதிர்காலத்தை உருவாக்க உறுதிபூண்டனர். வழியில் அவர்கள் புதிய சவால்கள் மற்றும் தடைகளை சந்தித்தனர். ஆனால் அவர்கள் கடந்து வந்த ஒவ்வொரு தடையிலும் அவர்களின் பிணைப்பு வலுவடைந்தது. அவர்களின் கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுபட்டு ஒன்றாக ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான உறுதியை உறுதிப்படுத்தியது. அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட அன்பின் அரவணைப்பில் மூழ்கியபோது, பானியும் ரேயான்ஷும் நம்பிக்கையுடனும் அடிவானத்தை நோக்கி பார்த்தனர். தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தாலும், எதிர்காலத்தை சமமாக எதிர்கொள்வார்கள் என்ற அறிவில் பாதுகாப்பாக இருந்தனர். பங்குதாரர்கள் மற்றும் ஆத்ம தோழர்கள். படி 9. மரபு. அவர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் திருப்பங்கள் நிறைந்த புதிய அத்தியாயத்தை எதிர்கொண்டனர். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் அவர்களின் பயணம் அவர்களின் சொந்த காதல் கதை மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் விட்டுச்செல்லும் மரபு பட்டியது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். தங்கள் வாழ்க்கையை பாதித்த வன்முறை மற்றும் ஆவேசத்தின் சுழற்சியிலிருந்து விடுபட தீர்மானித்த பானி மற்றும் ரேயான்ஷ் தங்கள் குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டனர். அவர்கள் தங்கள் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் அதிக நன்மைக்காக பயன்படுத்தி தங்கள் சமூகத்தை இவ்வளவு காலமாக சிறைப்பிடித்த ஊழல் அமைப்புகளை அகற்ற அயராது உழைத்தனர். ஒன்றாக அவர்கள் இருளால் பீடிக்கப்பட்ட உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக ஆனார்கள். மற்றவர்கள் தங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றவும் நீதி மற்றும் சமத்துவத்திற்காக போராடவும் தூண்டினர். அவர்களின் காதல் கதை பின்னடைவு மற்றும் வலிமையின் அடையாளமாக மாறியது. துன்பங்களை எதிர்கொண்டாலும்
காதல் அனைத்தையும் வெல்ல முடியும் என்பதை நிரூபிக்கிறது. அவர்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்காலத்தை நோக்கியபோது, பாணியும் ரேயான்ஷும் தங்கள் மரபு தலைமுறையாக நிலைத்து நிற்கும் என்பதை அறிந்திருந்தனர். இது மிகப்பெரிய தடைகளை கூட கடக்கும் அன்பின் சக்திக்கு சான்றாகும். அவர்கள் ஒருவரையொருவர் நெருக்கமாக பிடித்து கொண்டதால், என்ன சவால்கள் வந்தாலும் அன்பிலும் நோக்கத்திலும் ஒன்றிணைந்து அவற்றை எதிர்கொள்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். படி 10. தி எண். பாணி மற்றும் ரேயான்ஷின் பயணம் அதன் முடிவை எட்டியதும், அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்தின் சரிவில் நிற்பதைக் கண்டனர். அவர்கள் சந்தித்த சோதனைகள் மற்றும் இன்னல்கள் அவர்களின் பிணைப்பை வலுப்படுத்த உதவியது. உடைக்க முடியாத, கட்டுப்பாடற்ற மற்றும் நித்தியமான அன்பை உருவாக்கியது. அன்பும் நன்றியுணர்வும் நிறைந்த இதயங்களுடன், பாணியும் ரேயான்ஷும் தங்கள் வாழ்க்கையின் கொந்தளிட்டாம் அவர்களின் காதல் கதை தங்கள் பயணத்தை தொடர்ந்து வந்தவர்களின் இதயங்களிலும் மனதிலும் வாழும் என்பதை அறிந்து கொண்டனர். அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கையில், அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் எத்தகையாலும் தங்கள் காதல் தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். பாணி மற்றும் ரேயான்ஷுக்கு ஒரு அத்தியாயத்தின் முடிவு மற்றொன்றின் ஆரம்பம் மட்டுமே. மேலும் அவர்கள் எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் கைகோர்த்து, அன்பிலும் நோக்கத்திலும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்களின் ஆவேச கதையின் முதல் சீசனின் திரை மூடப்பட்டதால், பாணியும் ரேயான்ஷும் தெரியாத இடத்திற்குள் நுழைந்தனர். அவர்களின் காவிய காதல் கதையின் அடுத்த அத்தியாயத்தில் தங்களுக்கு என்ன சாகசங்கள் காத்திருக்கின்றனவோ அதை தழுவ தயாராக இருந்தனர்.